ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக பெரிய வீழ்ச்சி. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை புள்ளிகள், 360 புள்ளிகள் நிஃப்டி 50 இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா 870 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 1300 புள்ளிகள் சென்செக்ஸ் ஃபால் ஆகிருக்குது. இதுக்கு காரணம் என்ன? கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு, அப்புறம் நம்மளுடைய பிரதமருடைய சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வேண்டுகோள் விடுத்திருக்கு. அதனுடைய விருப்பம் இதனால் இவி வெஹிக்கிள்ஸுடைய ப்ரைஸும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதையும் பார்த்துருப்பீங்க. சரி, இதெல்லாம் ஒரு போக்கு சார். இதுக்கு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி சார் இதெல்லாம் கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் அந்த விஷயத்தை சார்ட்லேயே கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டு. இப்போ நம்ம காலையிலே அதோடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் நீங்கள் வேறு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இது முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நோ டிப்ஸ், நோ கால்ஸ். இது ஆக்சுவலாக என்னுடைய வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணது. மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் ஷேர் பண்ணுவேன். சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னா எஜுகேஷன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ அதனால் நம்ம என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுறத ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ 10 நிமிஷம் கழிச்சோ நம்ம இதில் ஷேர் பண்ணுவோம். அதாவது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லாரும் கலந்துக்கலாம். லிங்க் இந்த குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன். இப்போ 9,300 இருக்குங்களா? மேபி இன்னொரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ நம்ம 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரீ வெபினாரில் அட்டன் பண்ணலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட் ஒரு சரிவு தான். எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, சார் இந்த இடத்துல நான் பை எடுத்தேன் சார், இது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சதில் பை எடுத்தேன் அப்படின்னாங்க. பை எடுத்துங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சல்டேஷன் எல்லாருக்கும் பேனிக் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லாருக்கும் பேனிக் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல. அப்போ என்னன்னா, பேனிக் ஸ்டார்ட் கிட்டத்தட்ட 2 மணி 2:30 மணி ஆச்சு. இந்த 2 மணிக்கு அப்புறமா ப்ரைஸ் ஹோல்டிங், அதாவது நான் சியில் ஹோல்டிங் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா மார்க்கெட் இங்கே டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சு நான் பை பண்ணியிருக்கேன். இது பின்ன இது இன்றைக்கி நிறைய லாஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி நான் உங்கள் கூட ஒரு 1 மினிட்டில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ செப்பரேட்டாக வேணும்னா கீழே கமெண்ட்டில் லாஸ்ட் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ விருப்பப்படுறதில்ல. எல்லா லாபம் உங்களுடைய பிஎன்எல் காமிங்க, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க, இன்றைக்கி எவ்வளோ ட்ரேட் பண்ணிங்க, இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, சொல்கிறீங்கிறது நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ சம்பாதிக்கல சும்மா சொல்கிறேன், ஏதோ சொல்கிறேன், விட்டுங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிங்க. பிஎன்எல் காமிங்கன்னா வேஸ்ட். நாலேஜ் தேவைப்பட்டால் நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பிஎன்எல் காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ் ஆகாது உங்களுக்கு. நான் இதெல்லாம் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் என்னுடைய பிஎன்எல் காமிச்சதும் இல்லை, காமிக்க போகிறதும் கிடையாது. அது உங்களோட விருப்பம். நான் லாபத்தில் இருக்கேனா நஷ்டத்தில் இருக்கேனா, அப்போ தான் இவங்க சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு ஒரு தரப்புனே சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம எஜுகேஷன் நாலேஜ் வேணும்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணி இந்த இடத்துல பேனிக்கில் நிறைய பேர் ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டாங்க. எப்போது இந்த 12 மணிலேருந்து 2 மணி வரலும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் திரும்ப மேலே போனோன்னு திரும்ப இந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஹோப் மேலே போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு டே ஹையும் பிரேக் ஆகுதுலையே, சரி இன்றைக்கி டே ஹையாது, இந்த உடச்சிட்ட மேலே போய்டுன்ற ஒரு ஹோப்பில் நிறைய பேர் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருடைய எஸ்எல் மார்க்கெட் படாலும் அடிச்சிச்சு. புரியுதுங்களா? சரி, இன்றைக்கி இது நடந்து முடிஞ்ச கதை சார். நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோடய வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,000 மேலே போகாத வரையிலும் என்னோடய வியூ ஷார்ட் சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 24 உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளானை புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 24,000 போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மேலே போகுதோ இல்லை இங்கே சஸ்டர்ன் நிற்குதோ, என்ன நடந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கிறேன். மேபி மார்க்கெட் இங்கேருந்து அகைன் இன்னொரு கேப் டவுன் ஆனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அகைன் கீழே வரதுக்கும் இந்த ப்ரைஸ் எது வரல சார் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 23,300லேருந்து 250 இந்த ரேஞ்ச் வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. மேபி அந்த இடத்துல போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது அது வரலும் நம்ம சேல் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டுடைய நமக்கு எந்த மாதிரி டைரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு. சரி, சேல் சைடு பிளான்னா எப்படி சார் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருந்தது இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ மேலே போயிட்டாவும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகும். அகைன் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளான் நிஃப்டி 50ல். ஓகே, சரி, இங்கே கூட ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 மணியில் நமக்கு பெருசாக ஒரு மூமெண்டம் யாரும் அந்த டைமில் ட்ரேட் பண்ண முடியாது. ஒன்று நம்ம காலையில் இந்த மூமெண்டம்லாம் பண்ணுவோம், இந்த ஈவினிங் மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணுறது கிடையாது.
ஸோ இந்த மொமெண்டம் வந்து காலையில் கிடச்சிது நம்ம இந்த செல்லிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்ததில் எத்தனை பேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு தெரிலது. ஓகே, அப்போது இதே மாதிரி நாளைக்கு ஒரு வேளை உங்களுக்கு இந்த இதில் ஒரு எம்பேட் மாதிரி க்ரியேட் பண்ணாவும் நாளைக்கு மகன் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் 24,000 தாண்டிட்டு மேலே க்ளோஸ் வைக்குது க்ரீன் கலர் அப்படின்னப்போ நம்ம பிளானை புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணி பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். எப்போது இந்த 24,000 வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. 24,000 ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். அதுக்கு கீழே இருக்கிற வரலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அல்லது ஷார்ட் சைடுக்கான பிளானை நீங்கள் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேங்க் ஷேர்ஸுக்கு நிறைய இன்றைக்கி சேலாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் க்ளீனாக தெரியுது உங்களுக்கு. நல்லா செல்லிங் இதனுடைய சப்போர்ட் லெவலு, இந்த சப்போர்ட் லெவலும் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா 54,800 54,000 இந்த லெவலில் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். என்னென்னா டக்குன்னு கேப் டவுன் ஆகாமல் இருக்கணும். அதான் ஒன்று. நம்ம என்னென்னா பிளான் பண்ணி வச்சுருப்போம், டக்குன்னு பெரிய கேப் டவுன். அதே மாதிரி அப்போ சைட் பிளான் பண்ணி வச்சுருப்போம், டக்குன்னு வந்து கேப் அப் ஆகிடும். ஸோ கேப் அப் பண்ண நம்ம நமக்கு அந்த இதில் வேலை இல்லாமல் ஆகிடுது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த 1 minute ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வெபினார் குரூப்பில் முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு எத்தனை மணிக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்க தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் மெசேஜை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷேர் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய எப்படி மூவ் ஆகும், என்ன மூவ் ஆகும் எல்லாமே அவங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டையும் ஈஸியாக கேட்ச் பண்ணாங்க. புக் யோர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம குரூப்பில். ரைட்டுங்களா? சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுதுன்றதில் அழகாக பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே கூட நமக்கு ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தான் பார்க்கலாம் வரும் நாட்களில். அதாவது இந்த 75,600 75,800 75,400 இந்த லெவல்ஸ்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். 12ஆம் தேதியே பார்க்கலாம், அல்லது 13ஆம் தேதியும் பார்க்கலாம். ஆனால் வரும் நாட்களில் இந்த தூரத்தை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ்களை இந்த லாஸ்ட் வீடியோ போடுங்க சார் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறீங்க ஒரு 4 பேர் 5 பேர் சொன்னால் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் சொன்னீங்க அப்படின்னா நம்ம எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறோம். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி கண்டென்ட் அப்லோட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ எல்லா என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் அவசியம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணி சார் இந்த லாஸ்ட் வீடியோ போடுங்க சார், என்ன உங்களுக்கு டாபிக் வேணும் இந்த டாப்பிக்கில் போடுங்க சார். நிறைய பேர் சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சில ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வீடியோ போடுங்கன்றீங்க, ஒரு ஆப்ஷன் பையிங்கை பற்றி வீடியோ போடுறீங்க, எல்லாம் 1-2 பேர் தான். ஸோ அப்போ நான் கமெண்ட்ஸ் யார் அதிகமாக இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 50 கமெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஈவினிங் க்ரூட் ஆயிலோடைய அப்டேட் கொடுக்கட்டுமா, வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டது, அது யாரும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அதில் ஆதரவு இல்லை. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி பார்க்கலாங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.